வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னையை கைப்பற்றுவதற்கு பல போட்டிகள் நிலவி வருகிறது. அதிமுகவில் நிலவி வரும் தற்பொழுது உள்ள போட்டிக்கு முன்னாள் அமைச்சர்களின் மகன்கள் தற்பொழுது யார் வரப்போகிறார், தென் சென்னையை யார் கைப்பற்றப் போகிறார் என்ற போட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் தற்பொழுது நிலவி வரும் நிலையில், இதற்கு முன்பாக அதிமுகவில் ஒற்றைத்தலைமை போட்டி நிலவிய பொழுது சி.வி. சண்முகம் அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் வந்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலராக வர முடியும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் ஜெயக்குமார் அவர்களிடம் பேரம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னையை உங்களது மகன் ஜெயதீபன் அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன், எனக்கு ஆதரவாக இருங்கள் என்று ஒற்றை நம்பிக்கையை அளித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதனை நம்பி ஜெயக்குமார் அவர்களும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக பேசாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே முழுமையாக ஆதரவாக பேசியிருந்தார். கடைசி நேரத்தில் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்தடைந்த பிறகு தென் சென்னையை 70 கோடி பேரம் பேசிவிட்டதாகவும், முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் சார்ந்த சமூகத்திற்கே இந்த தொகுதியை ஒதுக்கிவிட்டதாகவும், குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஒருவரிடம் 20 கோடி + 50 கோடி மொத்தமாக 70 கோடி பேரம் பேசி இந்த தொகுதியை அவரது மகனுக்கு ஒதுக்கிவிட்டதாக தற்பொழுது அதிமுகவில் ஜெயக்குமார் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மறைமுகமாக எதிர்ப்புகள் கிளம்பிவிட்டது. எனக்கே துரோகம் இழைத்துவிட்டான் எடப்பாடி என்று தற்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவில் பல முன்னாள் அமைச்சர்களிடம் சண்டை போட்டு வருவதாகவும், தான் 15 எம்எல்ஏக்களுடன் அதிமுகவை விட்டு வெளியேற உள்ளதாகவும் தற்பொழுது திடீர் முடிவை ஜெயக்குமார் அவர்கள் எடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்களும் அடிபட்டு இருக்கிறது. ஓபிஎஸ் சொன்னபடி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கைக்கூலியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறான் என்ற ஒற்றை கருத்தையும் முன்வைத்திருக்கிறார் ஜெயக்குமார் அவர்கள்.